ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 22/12/2023 வெள்ளிக்கிழமை, மார்கழி 6. ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. நினைத்த காரியங்களை முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் மந்தத்தன்மை ஏற்பட்டு நீங்கும். விற்பனை பிரிவில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். வழக்கு பணிகளில் சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் அனுசரித்து செல்லவும். தாய்மாமன் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். காப்பீட்டுத் துறைகளில் ஆதாயம் உண்டாகும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி அலைச்சல்கள் உண்டாகும். பரணி அனுபவம் ஏற்படும். கிருத்திகை அனுசரித்து செல்லவும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பேச்சுவார்த்தைகளின் மூலம் சாதகமான சூழல்கள் அமையும். வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஒத்துழைப்பான சூழல்கள் அமையும். லாபத்தை மேம்படுத்தும் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். எதையும் பகுத்தறிந்து செயல்படுவீர்கள். பிரபலமானவர்களின் தொடர்பு உண்டாகும். சிற்றின்ப செயல்களில் ஆர்வம் ஏற்படும். மாற்றம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். கிருத்திகை சாதகமான நாள். ரோகிணி சூட்சுமங்களை அறிவீர்கள். மிருகசிரீச்சம் ஆர்வம் ஏற்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு தாமதமான சில பணிகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். போட்டிகளை சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழல்கள் அமையும். உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும். வரவுகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு. மிருகசீரிச்சம் குழப்பமான நாள். திருவாதிரை பக்குவம் ஏற்படும். புனர்பூசம் இன்னல்கள் குறையும். கடகராசி அன்பர்களுக்கு ஒப்பந்த பணிகளில் கைகூடி வரும். உள்ளுணர்வு சிந்தனைகளின் மூலம் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவி கிடைக்கும். மனதில் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். பணிகளில் எதிர்பார்த்த சில இடமாற்றங்கள் சாதகமாக அமையும். வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வருத்தங்கள் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் முடிவு பிறக்கும். பூசம் உதவி கிடைக்கும். ஆயில்யம் இடமாற்றம் சாதகமாக அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கு மனதளவில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார நெருக்கடிகள் விலகும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். வாகன பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். பிரச்சார பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். வெற்றிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். மகம் நம்பிக்கை பிறக்கும். பூரம் நெருக்கடிகள் விலகும். உத்திரம் வாய்ப்புகள் அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் உண்டாகும். விளையாட்டு செயல்களில் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். இனம் புரியாத சில கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். அலைபேசி வாயிலாக மகிழ்வான செய்திகள் கிடைக்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சகோதரர்களின் வழியில் மேன்மை ஏற்படும். முயற்சிகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் புதுமையான நாள். ஹஸ்தம் கவலைகள் நீங்கும். சித்திரை மேன்மை ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். பேச்சுக்களில் கடுமையை காட்டாமல் இருப்பது நல்லது. நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். விவேகமான செயல்பாடுகளின் நன்மதிப்பை உருவாக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வீர்கள். பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் ஈடேறும். போட்டிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். சித்திரை ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி வாய்ப்புகள் கைகூடி வரும். விசாகம் முயற்சிகள் ஈடேறும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். இணையம் சார்ந்த துறைகளில் கவனம் வேண்டும். மனதில் புதுவிதமான ஆசைகள் ஏற்பட்டு நீங்கும்.
புகழ்ச்சிக்கு செவிசாய்க்காமல் இருப்பது நல்லது. எதிலும் தனித்து செயல்படுவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இணையத்துறைகளின் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் ஆதாயம் உண்டாகும். அனுஷம் ஆசைகள் பிறக்கும். கேட்டை வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகும். பலதரப்பட்ட மக்களின் தொடர்பு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் தெளிவு பிறக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் அனுபவம் கிடைக்கும். பூராடம் மதிப்பு அதிகரிக்கும். உத்ராடம் ஆர்வமின்மையான நாள். மகர ராசி அன்பர்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். பேச்சுக்களின் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். வாகன பயணத்தில் நிதானம் வேண்டும். உயர் அதிகாரிகளின் சந்திப்பு கிடைக்கும். முதலீடுகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால் நன்மை ஏற்படும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்ராடம் அனுபவம் வெளிப்படும். திருவோணம் நிதானம் வேண்டும். அவிட்டம் நன்மை ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் லாபம் உண்டாகும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் லட்சியங்கள் பிறக்கும். சதயம் ஆர்வம் அதிகரிக்கும். பூரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும். மீனராசி அன்பர்களுக்கு தந்தை பற்றிய கவலைகள் தோன்றி மறையும். உணவுத் துறைகளில் திறமைகள் வெளிப்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். நீண்ட நாள் பிரச்சனைகளை குறையும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி திறமைகள் வெளிப்படும். உத்திரட்டாதி பிரச்சனைகள் நீங்கும். ரேவதி தேடல் அதிகரிக்கும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.